வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, விமல் நடிப்புல வெளிவந்திருக்கிற வடம் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். தமிழ் சினிமால கிராமத்து பின்னணி, ஜல்லிக்கட்டு, காளை மேல இருக்கிற பாசம் இதெல்லாம் நம்ம நிறைய படத்துல பார்த்திருக்கோம். ஆனா இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விளையாட்டு மையமா வச்சு வந்திருக்கு. அதுதான் வடமஞ்சு விரட்டு. வட மாவட்டங்கள்ல ரொம்பவே பிரபலமான ஒரு விளையாட்டு தான் இது. ஒரு கல்ல மையமா வச்சு மாட்டு கயித்துல கட்டி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள ஓட விட்டு பிடிக்கிறது தான் இந்த விளையாட்டு. இதையே படத்தோட தலைப்பாவும் வச்சிருக்காங்க. ஒரு கிராமத்து ரிவெஞ்ச் டிராமாவா கேந்திரன் பி இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. விமல், நட்டி, சனாஸ் கான்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. படத்தோட கதையே பாண்டிமுனிங்கிற மாட்டை சுத்தி தான் நடக்குது. விமல் ஒரு கிராமத்து இளைஞரா இருக்காரு. அவருக்கு அந்த பாண்டிமுனிங்கிற மாடுனா ரொம்ப உயிராவே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஒரு தம்பி மாதிரி அந்த மாட்டை வளர்த்துட்டு வராரு. அந்த மாட்டுக்கும் விமலுக்கும் இருக்கிற அந்த பாச பிணைப்புதான் படத்தோட ஆண்மனை சொல்லலாம். விமல் இதுல வில்லேஜ் பாயா நடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த கிராமத்து கேரக்டர் நல்லாவும் செட் ஆயிருக்கு. சண்டை காட்சிகள்லாம் நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஆனா சில இடங்கள்ல அவரோட நடிப்பு ரொம்ப செயற்கைத்தனமா தான் தெரியுது. நட்டி இதுல வில்லனா வராரு. பாண்டிமுனிங்கிற மாட்டை அவர் விலைக்கு கேட்க விமல் கொடுக்க மறுக்கிறாரு. அங்கதான் இவங்களோட பகைய ஆரம்பிக்குது. நட்டிக்கு சில இடங்கள்ல வில்லத்தனம் நல்லாவே செட் ஆயிருக்கு. சனாஸ்கா படத்தோட ஹீரோயினா வராங்க. இவங்க பார்க்க 80-90க்குள்ள வர ஹீரோயின் மாதிரி ரொம்ப ஹோம்லியா இருக்காங்க. இடைவேளை ட்விஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் கவனிக்க முடியாது நடிச்சிருக்காங்க. விமலோட அப்பாவா வர ஆடுகளம் நிறைய நடிப்பு கொஞ்சம் எமோஷனலாவே இருக்கு. முனிஷ்கான் இதுல காமெடியனா இல்லாம குணச்சித்திர வேடத்துல நடிச்சு அசத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பாண்டிமுனிங்கிற மாடு பல போட்டியில ஜெயிச்சு பேர் வாங்குது. நட்டிக்கும் விமலுக்கும் மாட்டை கொடுக்கறதுல வர சண்டை அப்புறம் ஒரு கட்டத்துல அது பழிவாங்கும் படலமா மாறுது. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல இருக்கிற காதல் காட்சி ரொம்பவே சுமாரா தான் இருக்கு. எந்த ஒரு இருப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா கிராமத்து மண்ணிக்கே உரிய அந்த பழிவாங்கும் உணர்வை இயக்குனர் கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல ஹீரோ மாடு பிடிக்கிற வீரனா வருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா ஏமாற்றதான் மிஞ்சும். அவர் மாட்டோட உரிமையாளர் மட்டுமே. குடிங்கடா அடக்கி பாருங்கடான்னு மாட்டை ஏவி விடுறது மட்டும்தான் விமலோட வேலையா காட்டப்படுது. படத்தோட கிளைமேக்ஸ் வடமஞ்சு விரட்டு போட்டியோட முடியுது. ஹீரோவோட பாண்டிமுனி மாடு தான் கடைசியில் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியுது. படத்தோட மைனஸ்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல வர அந்த செட்டு போட்டு நடத்துற போட்டி ஒரிஜினல் ஃபீல சீரியஸா கொடுக்கல. ஏதோ ஒரு டிராமா பாக்குற மாதிரி தான் இருக்கு. இவனோட பாடல்கள்ல பாண்டிமுனி அந்த லவ் சாங் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஆனா பின்னணி இசை வடமஞ்சு விரட்டு காட்சியில நல்லாவே விறுவிறுப்பா கொடுத்துருக்கு. பிரசன்னகுமார் ஒளிப்பதிவுல கிராமத்து லொகேஷனை அழகா காட்டியிருக்காரு. பாண்டிமணி மாட்டோட நடிப்பு, முனிஷ்காந்த் ஆடுகளம் நரேனோட நடிப்பு, வடமஞ்சு விரட்டு பின்னணி படத்துக்கு பிளஸ் சொல்லலாம். விறுவிறுப்பே இல்லாத திரைக்கதை, பலவீனமான காதல் காட்சி, முன்கூட்டி கணிக்கக்கூடிய கிளைமேக்ஸ் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல வடம் எப்படி இருக்குன்னா, மாடு மேல இருக்கிற பாசம் பழிவாங்கல்னு ஒரு கமர்ஷியல் கதையா தான் இருக்கு. ஆனா அதை சொன்ன விதத்துல சுவாரஸ்யம் ரொம்பவே கம்மியா இருக்கு. படத்துல நிறைய பில்டப் இருக்கு. ஆனா அதுக்கேற்ற விறுவிறுப்பு திரைக்கதையில சுத்தமா இல்ல. காதல் கதையாவும் இல்லாம முழுநீள விளையாட்டு படமாவும் இல்லாம ஒரு அரைகுறையான கீழே தான் படம் கொடுக்குறது. விமல் ரசிகர்களுக்கும் கிராமத்துல பழிவாங்கும் கதைகளை விரும்புறவங்களுக்கு இந்த கதை பிடிக்கும். மத்தபடி பெருசா எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.